Good morning, students. Today we will discuss about centripetal force. இப்போ லாஸ்ட் கிளாஸில் பார்த்தீங்கன்னா சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் பார்த்தோம். மைய விலக்கு விசை. இன்றைக்கி பார்க்கக்கூடியனா மைய நோக்கு விசை, மையத்தை நோக்கி செயல்படக்கூடிய ஒரு விசை. இந்த விசை எப்படி உருவாகுது, இதற்கான காரணம் என்ன, இது எதை சார்ந்து அமைகிறது, இதோட விளைவுகள் என்ன, இது ஒரு இயற்கையாக நேச்சுரல் ஃபோர்ஸா இல்லை அன்நேச்சுரல் ஃபோர்ஸா, இதோட எஃபெக்ட்ஸ் ரியலா இல்லை சூடோ ஃபோர்ஸா அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஓகே, இப்போ பார்ட்டிகல் இன் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் தேர் மஸ்ட் பி சென்ட்ரிபெட்டல் ஆக்சலரேஷன் டுவர்ட்ஸ் த சென்டர் ஆஃப் த சர்க்கிள். இஃப் தேர் இஸ் ஆக்சலரேஷன் தென் தேர் மஸ்ட் பி சம் ஃபோர்ஸ் ஆக்டிங் on it with respect to an inertial frame. The force is called centripetal force. அப்போ ஒரு பார்ட்டிகிள் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனில் இருக்கும்போது கண்டிப்பாக அதுக்கு என்ன இருக்குன்னா சென்ட்ரிபெட்டல் ஆக்சலரேஷன் இருக்கும். அது எதை பார்த்து இருக்குன்னா டுவர்ட்ஸ் த சென்டர். அப்போ நமக்கு ஆல்ரெடி தெரியும், அக்கார்டிங் டு நியூட்டன்ஸ் லா ஆஃப் செகண்ட் லா, ஆக்சலரேஷன் இருந்தாலே ஒரு பார்ட்டிகிளுக்கு கண்டிப்பாக ஃபோர்ஸ் இருக்கும். ஆக்சலரேஷன் ஜீரோவாக இருந்தால் தான் நமக்கு ஃபோர்ஸ் ஜீரோவாக இருக்கும். ஸோ அப்போ the centripetal acceleration of a particle in the circular motion A is equal to v square by second lesson படித்தோம், acts towards the center of the circle according to Newton's second law. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி F is equal to ma. அப்போ ஏயோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணியாச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்குன்னா mv square by r. நெக்ஸ்ட் வெக்டர் நோட்டேஷன் எழுதும்போது டைரக்ஷன் நமக்கு டுவர்ட்ஸ் த சென்டர். அப்போ நமக்கு மைனஸ், ஓகே, வெக்டர் ஃபார்மில் ஆர் கேப். இப்போ யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனாக இருந்தால் நமக்கு மைனஸ் எம்ஓமே ஸ்கொயர் ஆர், அதாவது வி ஈக்குவல் டு ஆர் ஒமேகா. இதில் நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம்னா அந்த ரிசல்ட் கிடைக்கும். அதாவது நமக்கு தெரியும் வி ஈக்குவல் டு ஆர் ஒமேகா. இந்த வேல்யூ நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா விக்கு பதிலாக ஆர் ஸ்கொயர் ஒமேகா ஸ்கொயர் கிடைக்கும். அதில் நமக்கு ஆர் மேலே இருக்கக்கூடிய ஆர் ஸ்கொயரில் கீழே இருக்கக்கூடிய நமக்கு டினாமினேட்டரில் இருக்கக்கூடியது ஆர் கேன்சல் ஆயிரும். இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நமக்கு மைனஸ் எம் ஒமேகா ஸ்கொயர் ஆர் கேப். த டைரக்ஷன் மைனஸ் ஆர் கேப் பாயிண்ட்ஸ் டுவர்ட்ஸ் த சென்டர் ஆஃப் த சர்க்கிள் விச் இஸ் டைரக்ஷன் ஆஃப் சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ். ஸோ இந்த டயக்ராமில் கொடுத்துருக்காங்க. It should be noted the centripetal force is not other force like gravitational force or spring force. It can be said to be the force towards the center. The origin of the centripetal force can be gravitational force, tension in the string, frictional force, Coulomb force, etc. அப்போ நமக்கு இந்த சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸுங்கிறது ஒரு நேச்சுரல் ஃபோர்ஸ், இயற்கையாக உருவாகிற ஃபோர்ஸ் கிடையாது. ஏதோ ஒன்றில் உருவாகிறது தான் நமக்கு சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ். இப்போ ஏதோ ஒன்றுனா எந்த ஃபோர்ஸு? கூலும் ஃபோர்ஸு, ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸு, அடுத்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸு, அல்லனா டென்ஷன் ஃபோர்ஸு. இந்த ஃபோர்ஸ் தான் என்னவா மாறுதுன்னா சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸாக மாறுது. அப்போ இது நேச்சுரலாக உருவாகிறது கிடையாது, இதோட ஒரு பகுதி தான். இன் திஸ் கேஸ் whirling a motion of stone tied to a string, a centripetal force on the particle is provided by the tensional force on the string. In a circular motion in an amusement park, the centripetal force is provided by the tension in the iron rods. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கல்லை எடுத்து நம்ம நினச்சிக்கோம், கயிறில் கட்டி சுற்றும் போது அதாவது ரெண்டு அந்த மையத்தை நோக்கி ஒரு இழுவிசை செயல்படும். அந்த கயிற்றுக்கும் நம்ம மிட் பாயிண்ட் கல்லுக்கும் அந்த கயிற்றுக்கும் இடையில் ஒரு இழுவிசை செயல்படும். அந்த டென்ஷன் ஃபோர்ஸ் தான் எதாவது செயல்படுதுன்னா சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸாக ரியாக்ட் ஆகுது. அடுத்து பார்த்தோன்னா அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ராட்டனமாக வச்சுருப்பாங்க. ஸோ அதுலேயும் நமக்கு என்ன ஆகுதுன்னா அதுலேயும் ஒரு இழுவிசை சென்டர் நோக்கி இருக்குது. இந்த இழுவிசை தான் நமக்கு டென்ஷன் ஃபோர்ஸ் தான் எதாவது ரியாக்ட் ஆகுதுன்னா சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸாக ரியாக்ட் ஆகுது. ஓகே, the motion of satellite around the earth, the centripetal force is given by earth gravitational force on the satellite. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதாவது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் தான் சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸாக ரியாக்ட் ஆகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா when a car moving a circular track, centripetal force is given by the frictional force between the road and tire. இப்போ ஒரு கார் என்ன ஆகுதுன்னா சர்க்குலர் ட்ராக்கில் மூவ் ஆகிட்டு இருக்கு. அப்போ மூவ் ஆகும்போது என்ன இருக்குன்னா காருக்கும் டயருக்கும், காரோட டயருக்கும் அந்த ரோடுக்கும் இடையில ஒரு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருக்கும். அந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் தான் எதாவது ரியாக்ட் ஆகும்னா சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸாக ரியாக்ட் ஆகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா நியூட்டன் செகண்ட் லா
frictional force mv squared by r, மாஸ்ங்கிறது m is equal to mass of the car, v equal to speed of the car, r is the radius of the curvature of the track. Even when the car moves on a curved track, the car experiences centripetal force which is provided by frictional force between the surface and tire of the car. ஏற்கனவே சொன்ன மாதிரி அப்போ இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் தான் எதாக ரியாக்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸாக ரியாக்ட் ஆகுது. அடுத்து பாருங்கள், when the planets orbit around the sun, they experience centripetal force towards the center of the sun. Here, gravitational force of the sun acts as centripetal force on the planet. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் தான் சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸாக ரியாக்ட் ஆகுது. அப்போ ஒரு சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸுங்கிறது ஒரு நேச்சுரல் ஃபோர்ஸ் கிடையாது. அப்போ இந்த இதோட ஒரு பகுதி தான் என்னவா செயல்படுது, அதாவது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ், டென்ஷன் ஃபோர்ஸ், இதோட ஒரு பகுதி தான் நமக்கு என்னவா ரியாக்ட் ஆகுதுன்னா சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸாக ரியாக்ட் ஆகுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸுக்கும் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸுக்கும் ஒரு கம்பேரிசன். First, centripetal force. It is a real force which is exerted on the body by the external agencies like gravitational force, tension in the string, normal force. A real force, not a natural force. It is a pseudo force or frictious force which cannot arise from the gravitational force, tension force, normal force, etc. அடுத்து பார்த்தீங்கன்னா போத் இனர்ஷியல் அண்ட் நான் இனர்ஷியல் ரெண்டுலேயுமே ஆக்ட் ஆகும். இது வந்து நான் இனர்ஷியலில் மட்டும்தான் ஒன்லி ரொட்டேட்டிங்னா நான் இனர்ஷியல் ஃப்ரேம். இட் ஆக்ட் டுவர்ட்ஸ் த ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன். சென்டரை பார்த்து அது மையத்தை நோக்கி செயல்படக்கூடியது. இது அவுட்வர்ட்ஸ் மையத்தை விட்டு விலகி செல்லும், வெளிநோக்கி செயல்படக்கூடியது. ரியல் ஃபோர்ஸ் ஆஸ் ரியல் எஃபெக்ட்ஸ். இது வந்து உண்மையான விசை, அதே மாதிரி எஃபெக்ட்ஸும் ரியலாக இருக்கும். ஆனால் இது ஒரு சூடோ ஃபோர்ஸு, மாய விசை, அதாவது போலி விசைன்னு சொல்லுவோம். ஆனால் ரியல், அதாவது எஃபெக்ட் வந்து உண்மையானது, விளைவுகள் வந்து உண்மையானது. த ஆரிஜின் ஆஃப் சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ் இஸ் அ இன்ட்ராக்ஷன் பிட்வீன் த டூ ஆப்ஜெக்ட். ஆரிஜின் ஆஃப் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் இஸ் இனர்ஷியா. இட் டஸ் நாட் அரைஸ் ஃப்ரம் இன்ட்ராக்ஷன். இஃப் அன் இனர்ஷியல் ஃப்ரேம் த ஆப்ஜெக்ட் inertial motion appears the centrifugal force in the rotating from. In inertial frames there is no centrifugal force. இப்போ இனர்ஷியல் ஃப்ரேமில் என்ன இருக்காது, சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் இருக்காது. ஆனால் சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ் வந்து ரெண்டுலேயுமே இருக்கும். இன் ரொட்டேட்டிங் ஃப்ரம் போத் சென்ட்ரிபெட்டல் அண்ட் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் ஹேவ் பி இன்க்ளூடட் வென் ஃப்ரீ பாடி டயக்ராம் ஆர் ட்ரான். இன் இனர்ஷியல் ஃப்ரேம் சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ் ஹேஸ் டு பி இன்க்ளூடட் வென் த ஃப்ரீ பாடி டயக்ராம் ஆர் ட்ரான். ஃப்ரீ பாடி டயக்ராம் வரையும் போது இனர்ஷியல் ஃப்ரேமாக இருந்தால் சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ் என்ன செய்யணும், இன்க்ளூடட் பண்ணணும். இதில் ஃப்ரீ பாடி டயக்ராமில். ஓகே, அப்போ சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ்னால் என்ன, அதாவது மைய நோக்கு விசைனா என்ன, மைய விலக்கு விசைனா என்ன, அதோட ரெண்டுக்கும் ஒற்றுமை வேற்றுமை, அதாவது ரெண்டுக்குள்ளே என்ன ரிலேஷன் இருக்குது, அதை பற்றி நம்ம பார்த்தோம். ஓகே, தேங்க்யூ. ஹோம்ஒர்க் பார்த்திங்கன்னா அந்த வீடியோவில் ஒரு 5 மார்க் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு கம்பேரிசன் சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸுக்கும் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸுக்கும் ஒரு கம்பேரிசன் இப்போ பார்த்தோம் லாஸ்ட்டாக. ஸோ இந்த 5 மார்க் மட்டும் ஹோம்ஒர்க். ஓகே, தேங்க்யூ.